நண்பர்களே, இன்றைக்கி வந்து காலை உணவு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். இந்த கொய்யாப்பழம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பெனியில் வந்து மரத்தில் வந்து காய்ச்சது. இதுதான் முதல் கொய்யாக்கா. இது வந்து மருந்தெல்லாம் எதுவுமே அடிக்காமல் இருக்கும். அதனால் இதை நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அடுத்து வந்து ஒரு பச்சைநாளம் பழம் வந்து சின்னதாக ஒன்று வச்சுருக்கோம். அடுத்து வந்து கருப்புளுந்து வந்து இப்போ கொஞ்ச நாளாக சாப்பிட்டுட்ருக்கோம். 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். கருப்புளுந்து ரொம்ப ரொம்ப நல்ல உணவு, நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்து அகத்திக்கீரை பற்றி நிறையா நம்ம போட்டிருக்கோம். அகத்திக்கீரை வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து சாப்பிட்றது இல்லைங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கீரை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால மென்று சாப்பிட்றதுன்னு சிரமமாக இருக்கும். ஆனால் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீரையை வாங்கிட்டு போய் மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் மாட்டுக்கு கொடுக்குறதோட மனுஷங்க சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அடுத்து வந்து இன்றைக்கி சப்பாத்தி, ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட போகிறோம். இது வந்து முட்டை சப்பாத்தி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து தக்காளி குழம்பு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. இதோட வந்து அடிஷனலாக கொஞ்சமாக தயிர் சாப்பிட போகிறோம் ஃபேட்டுக்காக. ஓகே.